Subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம், நான் உங்கள் கீதா வெங்கடேசன். இன்னைக்கு கொய்யா இலையை வச்சு ஒரு டீ போட போகிறேன். அந்த டீயை போடுறதுக்கு முன்னாடி அதற்கு தேவையான பொருள்கள் என்னன்னு பார்க்கலாமா? கொய்யா இலை, பனங்கற்கண்டு, எலுமிச்சம்பழம், தேன். ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு 2 டம்ளர் தண்ணியை விட்டு அடுப்பை பற்ற வச்சிடலாம். கொஞ்சம் சூடு ஏறட்டும். கொஞ்சம் சுட ஆரம்பித்த உடனே நம்ம இந்த இலையை அதில் போடலாம். இப்போது தண்ணி சுட ஆரம்பிக்கணும். கொஞ்சம் சுட ஆரம்பித்த உடனே போட்டோன்னா நம்மளுக்கு சீக்கிரம் டிகாஷன் கிடைக்கும். கொஞ்சம் சூடு ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். தண்ணி இப்போ நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம போட்டோன்னா நல்லா வேகமாக சுட்டுவிட்டோம். நம்ம அப்படியே போடலாம், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா துளிர் இலையாக பார்த்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் அப்படி உள்ளே அழுத்தி விட்டோன்னா சீக்கிரமாக கொதிச்சிடும். அந்த டிகாஷன் கொதித்து அந்த இலையோட நிறமும் சேஞ்ச் ஆகும், தண்ணியோட நிறமும் சேஞ்ச் ஆகும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் அது நல்லா வெந்து வந்ததுனாலே அதனுடைய ஒரிஜினல் கலர் வந்துடும். இப்போ இது ரெடி ஆகிட்டு வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். ஒன்றுத்தில் பனங்கற்கண்டு டேஸ்ட்டு காமிச்சிருக்கேன். தேன் விடுறேன், இன்னும் கொஞ்சம் கூட விடலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். கொய்யா இலை டீ ரெடி. இந்த கொய்யா இலையோட டீயை எப்படி போடணுங்கிறத பார்த்துட்டேன் இல்லையா? வேணும்னா நீங்கள் புதினா போட்டுக்கலாம், இஞ்சி போட்டுக்கலாம். சில பேர் வெள்ளை சர்க்கரையை விரும்புவா, அவங்களும் அதை தேவையான போட்டுக்கலாம். இப்போது அந்த கொய்யா இலையோட பலன் என்னங்கிறத நான் சொல்கிறேன். தினந்தோறும் இந்த டீயை 3 வேளை குடிச்சிடலாம். தீராத வயிற்று வலி இருந்தாலும் தீர்ந்துடும். 3 வேளை குடிக்கும்போது அந்த மார்னிங் குடிக்கிறேன் இல்லையா, அதை வெறும் வயிற்றில் குடித்து பழகினேன்னா முன்னாடி சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இதை குடிச்சிட்டு 90 நாள் இதை நீங்கள் அதை குடிச்சு பார்த்தேன்னா அந்த 3 மாதத்தில் அடுத்த சுகர் டெஸ்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இது டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா கண்டிப்பாக சுகர் உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். சில பேருக்கு யூரின் சுகர் மட்டும் இருக்கும், சில பேருக்கு பிளட் சுகரும் இருக்கும். 2 சுகருமே கண்டிப்பாக கண்ட்ரோலுக்கு வந்துடும். இந்த டீயில் நம்ம தேனை கலந்து குடித்தோன்னா நம்மளுடைய உடல் எடை குறையும். அதை நீங்கள் தாராளமாக டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இந்த வெறுமனை வேக வச்சு அந்த தண்ணி இருக்கு இல்லையா, எதுவுமே போடாமல் அந்த தண்ணியில் வாயை கொப்பளிச்சிடலாம். பல்லு வலி, ஈறு கோளாறு, வாய்ப்புண், தொண்டை புண், நாக்கில் வரக்கூடிய புண்கள் எல்லாமே குணமாயிடும். சில பேருக்கு ஜீரணம் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவளாம் இந்த டீ அடிக்கடி குடித்தால்னா அந்த செரிமான பிரச்சனைங்கிறது வரவே வராது. எது சாப்பிட்டாலும் நம்ம ஜீரணமாகக்கூடிய தன்மை இந்த கொய்யா இலைக்கு இருக்குது. அடுத்தது கெட்ட கொழுப்பு, உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை மட்டுமே எடுத்துரும். நல்ல கொழுப்பு நம்ம உடம்புல தங்கிடும். நம்ம உடம்புல கொழுப்பு சக்தி இருக்கணும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய கெட்டதை மட்டுமே இது எடுத்துரும். இந்த பனங்கற்கண்டு போட்டு காமிச்சேன் இல்லையா, அதை ராத்திரியில் நம்ம நல்ல வார்மாக கொஞ்சம் மெதன்னு எடுத்து குடிச்சிட்டு படுத்தோம்னா இருமல் வராது. இன்னொன்று, அடிக்கடி இதயத்தில் கோளாறு இருக்கிறவா, வாய்வு பிடிச்சிக்கிறது, திடீர்னு வலிக்கிறது, இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவாலாம் இதை குடித்தா அந்த இதய கோளாறெல்லாம் நீங்கிடும். இந்த மாத விடாயில் உதிரப்போக்கு ஜாஸ்தியாக இருந்ததுனால் இதை குடிச்சிட்டு வந்தோம்னா கண்டினியூஸாக அந்த பிரச்சனையும் நீங்கிடும். ஆண் விந்து உற்பத்திக்கு இப்போ எவ்வளவோ மருந்தெல்லாம் சாப்பிட்றா, ஆனால் இந்த டீயை குடிச்சிட்டு வந்தோன்னா அந்த பிரச்சனையும் தீரும். ஆண் விந்து அணு உற்பத்தி உங்களுக்கு சரிவர கிடைக்கும். தைராய்டு சுரப்பி சரிவர வேலை செய்யலைன்னா பல பிரச்சனைகள் வரும். அந்த தைராய்டு சுரப்பி சரியான நிலையில் இருக்கணும்னா இந்த டீயை கண்டினியூஸாக குடிச்சிட்டு வந்தாலே போகிறோம். புற்றுநோய்க்கு
எவ்வளவோ மருந்து சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த டீயை நம்ம குடிச்சுட்டு வந்தோன்னா, அந்த மருந்து சாப்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டீயை கொஞ்சம் நம்ம அடிக்கடி குடிச்சுட்டு வந்தோன்னா கண்டிப்பாக புற்றுநோய் குணமாகும். இந்த டீயை வெறுமனை கொதிக்க வச்சுட்டு எதெல்லாம் போடக்கூடாது. அந்த வெறுமனை டீயை நல்லா ஆற வச்சுட்டு அதை தலையில் தேய்ச்சி மசாஜ் பண்ணினோன்னா தலைமுடி கருன்னு நீண்டு வளரும். இத்தனை பலன்கள் நிறைஞ்ச ஒரு டீயை நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் ஏதோ ஒன்று இருக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். Hold me close till I get up. Time is barely on our side.